வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, ஒரு ஃபார்மசி ப்ரொஃபஷ்னல் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி, எந்த மாதிரியான போஸ்ட்டு, ஒர்க் லொக்கேஷன் எங்கே, ஜாப் நேச்சர், அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன், இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இன்டர்வியூ ஃபார் ஃபார்மசிஸ்ட் அட் ஹோமி பாபா கேன்சர் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் சென்டர். நம்ம ஏற்கனவே இந்த ரிசர்ச் சென்டர் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு இன்டர்வியூ அப்டேட் பார்த்துருந்தோம். இது அதற்கு அடுத்து வந்த அப்டேட். ஓகே, HBCHRC ரெக்ரூட்மெண்ட் ஃபார்மசிஸ்ட் போஸ்ட், நம்பர் ஆஃப் போஸ்ட் 1, பே 24,648 பெர் மந்த், ஹோமி பாபா கேன்சர் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் சென்டர். அதுதான் HBCHRC அதனுடைய ஃபுல் ஃபார்ம். Tata Memorial Center TMCC, a comprehensive cancer center with a mission to achieve the highest standards in patient care, cancer prevention, cancer research and professional development for oncology and allied disciplines. டாடா மெமோரியல் சென்டரில் கேன்சர் ரிசர்ச், அதனுடைய ட்ரீட்மெண்ட், அதை பற்றி பேஷண்ட் கேரும் ஒரு ரிசர்ச் எஜுகேஷன் நடத்தப்படுது, அது சொல்லியிருக்கிறாங்க. இட்ஸ் அன் அட்டானமஸ் பாடி ஃபண்டட் கண்ட்ரோல்டு பை த டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இட் இஸ் அஃபிலியேட்டட் டு ஹோமி பாபா நேஷனல் இன்ஸ்டிடியூட் HBNI. அதாவது டிஎம்சியோடைய அஃபிலியேஷன், அதனுடைய கண்ட்ரோல், இதெல்லாம் யாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே ஃபார்மசிஸ்ட் போஸ்ட். ஓகேவா? இன்ட்ரெஸ்டட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் மே அட்டெண்ட் வாக்-இன் இன்டர்வியூ பிட்வீன் 9 AM to 10 AM for following post on contract through third party. Candidates are required to carry biodata, recent passport size photograph, original documents of PAN card, Aadhaar card, experience certificates, education certificates and one set of self-attested copies of all certificates on given dates for attending the interview. ஓகேவா? ஸோ ஒரே ஒரு போஸ்ட் தான் இருக்குது. எசென்சியல் எஜுகேஷனல் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் B.Pharm with minimum 1 year experience or diploma in pharmacy with minimum 3 years working experience in dispensary or pharmacy of the hospital having minimum 200 beds. Registration with the state pharmacy council with duly allotted registration number is mandatory. அதாவது 200 bed hospital ஒர்க் பண்ணிருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். டிப்ளமா இன் ஃபார்மசிக்கு, B.Pharmacyக்கு கண்டிப்பாக 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. registration certificate, registration number mandatory. experience of working on computerized system desirable. Candidates should be prepared to work in shift duties including night shift. ஓகேவா? ஸோ இது பொதுவாகவே ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிஸ்ட்டுக்குரிய ஒர்க் நேச்சர் தான். நைட் ஷிஃப்ட் இருக்கும். எந்த ஷிஃப்ட்லேயும் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக வில்லிங்காக இருக்கணும். ஏஜ் லிமிட் ஆஸ் ஆன் வாக்கின் இன்டர் டேட் 30 years. மந்த்லி ரெம்யூனரேஷன் ₹24,648, ₹24,648 only. The appointment is initially for a period of 6 months and extendable if required. ஓகேவா? இனிஷியலாக 6 monthக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கும், அப்புறம் எக்ஸ்டெண்ட் ஆகும் சொல்லியிருக்கிறாங்க. தி அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட்ஸ் மே அட்டெண்ட் த இன்டர்வியூ ஆன்லைன். For the purpose the candidates are requested to mention for the which post they have been applied in subject line. They will be required to send their resume along with the supporting documents, educational certificates, experience certificates and a copy of Aadhaar and PAN card is in a single PDF file on recruitment at HBCHRCMZP.tmc.government.in as per the details given below. அதாவது ரொம்ப லாங்லேருந்து வரக்கூடிய கேண்டிடேட்ஸ் இன்டர்வியூ ஆன்லைன் அட்டன் பண்ணலாம் சொல்லியிருக்கிறாங்க. என்ன கேண்டிடேட்ஸ்லாம் அப்படி அட்டன் பண்ணலாம் அப்படின்னா, அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட்ஸ் ஆன்லைனில் அட்டன் பண்ணலாம் சொல்லியிருக்கிறாங்க. லாஸ்ட் டேட் ஃபார் ரிசீவிங் அப்ளிகேஷன் த்ரூ இமெயில் ரெக்வஸ்டிங் ஃபார் ஆன்லைன் இன்டர்வியூ 10/9/2024 up to 3 PM. Only shortlisted candidates who will be fulfilling the norms will be contacted for online interview. ஸோ அதாவது அப்ளிகேஷன் ரிசீவ் ஆகிறதுக்கு லாஸ்ட் டேட் எப்போனா செப்டம்பர் 10th 3 PM வரணும். அடுத்து ஷார்ட் லிஸ்டான கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அந்த ஆன்லைன் இன்டர்வியூக்கு கால் பண்ணப்படுவாங்க. அதாவது அவங்கள மட்டும்தான் கூப்பிடுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி போஸ்டிங்கில் ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி பாருங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். அதே மாதிரி இப்போ வரக்கூடிய அப்கமிங் செஷனில் உள்ள எல்லா எக்ஸாமினேஷனும் அட்டன் பண்ணுங்கள்.
அப்போ தான் கண்டிப்பாக எக்ஸ்போசர் கிடைக்கும். அடுத்து அப்கமிங் செஷனில் ஒவ்வொரு போஸ்டிங் போகணும் அப்படின்னா கட்டாயமாக இதில் வச்சு நீங்கள் பெரிய லெவலில் வந்துடலாம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.